திருச்சிற்றம்பலம். கூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாலி திருநாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி. திருச்சிற்றம்பலம். பிடியதன் உருவுமை பலமிகு கரியது படிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறையிறையே. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரச பெருமான் குரு பூஜை தினத்தை ஒட்டி நாம் அவருடைய சிந்தனை பதிகவழி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் அடியேனுக்கு நம்ம மெய்கண்டார் மன்றம் அளித்த தலைப்பானது பொய்ப்பாசம் போக்குவார் என்ற தலைப்பு. அடியேனுக்கு இந்த வாய்ப்பை அருளிய மெய்கண்டார் மன்றம் அம்மா சசிபிரியா அம்மா அவர்களுக்கும் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை சொல்லிக்கிட்டு, திருக்குற்றால புராணத்தில் நம்மளுடைய நாவுக்கரச பெருமானை பற்றி ஒரு பாடல் சொல்கிறாங்க. உடல் முழுசும் நீர் பூசிக்கிட்டு நமச்சிவாய என்ற பஞ்சாக்கர மந்திரத்தை மனசுல உறுதியா நிறுத்தி மன்மதனை எரிச்ச அந்த சிவபெருமான தன்னோட உறவா எண்ணி திருநீற்றால அலங்கரிக்கப்பட்டவராம் நம்ம அப்பர் பெருமான். இந்த சமணர்கள்லாம் நீற்றறையில வச்சு அடைச்சி துன்பங்களா செஞ்ச பொழுதும் யானை பாம்பு இப்படி போன்ற அபாயங்கள்லாம் செஞ்சாலும் கல்லே தோணியா இருந்து கடலை கடந்தது போல நம்மளுடைய பிறவி கடல் கடக்கிறதுக்கு நம்ம அவரோட திருவடியை பிடிச்சிக்கிறணும் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. திருநீற்றை மெய்யெழுத்தி அஞ்செழுத்தை நெஞ்செழுத்தி சிவிகை மாறன் உரு நீற்றும் பெருமானை உர அழுத்தி சமணர் எனும் ஒன்னார் மூட்டும் ஒரு நீற்று குடவரையும் கடகரியும் விட அறவும் புறங்கண்டு ஆளி கருணி தங்கு கடப்ப ஒரு கத்தோணி உகைத்தானை கருத்தில் வைப்பாம் என்று சொல்லுது இந்த பாட்டு. அதே மாதிரி திருப்பெருந்துறை புராணமும் ஒரு பாட்டு சொல்லுது. பார்க்கடல்ல எழுந்த நஞ்ச அந்த தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடையும் பொழுது ஏற்பட்ட அந்த நஞ்ச சாப்பிட பயந்துட்டு எல்லாரும் ஓடுனாங்களாம். வேதங்களே கற்ற அந்த அயன் திருமால் இவங்கெல்லாம் கூட அதை உண்ண மாட்டேன்னு ஓடிட்டாங்க. ஆனா இந்த சமணர்கள் கொடுத்த நஞ்ச எந்த பயமும் இல்லாம தானே அருந்தியவர் அவர். இந்த சிவபெருமான் திருவடிகளை எப்போதும் மனசுல வச்சிருக்காரு. அவரோட திருவடியை நம்ம வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. பாலிடை நஞ்சம் கண்டு பதை பதைத்து ஓடி ஓர்பால் நூலிடை அவர் உன் பாக்கு நுவன்ற மால் அயன் உண்ணானை பாலிடை நஞ்சம் கண்டு பதைப்பின்றி தாம் உண்டு ஓர்பால் நூலிடை அவரே என்ன பொழியும் நேர்மையர்தால் போற்றி அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சொல்லுது. இப்ப அவருடைய வரலாறை பார்க்கும் பொழுது அப்பர் பெருமான் ஞானசம்பந்த பெருமான் பாண்டி நாட்டுக்கு வந்து எல்லா சமணர்கள் எல்லாம் சைவம் சமயம் மாறினதுக்கு அப்புறம் அங்க வந்து அப்பர் பெருமானை பார்த்து சொல்றாரு. அப்பர் பெருமான் இங்க பாண்டி நாட்டுக்கு வர்றாரு. அப்படி தலங்கள்லாம் வழிபட்டு வரும்பொழுது ராமேஸ்வரத்துக்கு வர்றாரு. ராமேஸ்வரத்துல பல நாள் தங்கி இருந்து சிவபெருமானோட திருவருளை பெற்று அந்த தளத்துல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி திருக்கானப்பேர் முதலான தலங்களையும் சென்று வழிபட்டு வணங்கி வர்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத பொங்கு தமிழ் திருநாட்டு புறம்பனை சூழ் நெல்வேலி செங்கண் விடையார் மண்ணு திருக்கானப்பேர் முதலார் வெங்கு நிகழ் தானங்கள் எல்லாம் புக்கு இறைஞ்சுவார் என்று நம்ம சேக்கிழார் பெருமான் காண்கிறார். செங்கண் விடையார் மண்ணும் திரு காணப்பேர்னா காளை வடிவத்தோட அங்க சாமி இருக்காராம். அப்படி இருக்கக்கூடிய தளம் அது அங்க இருக்க சாமியோட பேரு காளீஸ்வரர் என்றும் காளையார் கோயில் என்றும் இப்ப நம்ம அழைக்கப்படுது. காளையாம் திருவடியால் செங்கையினில் பொற்செண்டும் திருமுடியில் சுழியமுடன் எங்குமிலா திருக்கோலத்தை காட்டினார் அப்படின்னு ஆளுடைய நம்பியார் அவருடைய வரலாறு. அதாவது கலெக்டர் நாயனார் புராணத்துல இந்த இது வருது. அதாவது இரவு கனவுல வந்து சாமி காளை வடிவத்தோட தோன்றி கையில பூச்செண்டோம் முடியல சுழியும் வச்சு காமிச்சாராம். எங்கும் காண முடியாத இந்த திருக்கோலத்தை காமிச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப சேக்கிழார் பெருமான்
தேம்பொழியும் செந்தமிழ் நாட்டினில் எங்கும் சென்றிறங்கி பாம்பணிவார் தமைப்பணிவார் பொன்னி நாடது அணைந்து வாம்புணல் சோல் வளநகர்கள் பின்னும் போய் வணங்கியே பூம்புகளூர் வந்தணைந்தார் பொய்ப்பாசம் போக்குவார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. 412வது பாடலா இருக்கு. இது பொய் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நிலையில நில்லாம மாறுதல் அடையக்கூடிய அசத்து பொருள் எல்லாமே பொய் பொருள். அந்த அசத்தாய அந்த உலக பொருட்கள் மீது வைக்கக்கூடிய பாசம்தான் பொய் பாசம். என்றும் மாறாது நிலைத்து நிற்கக்கூடிய சத்து தான் மெய் என்று சொல்லப்படும். இந்த மெய்யினிடத்து பொய் பிரகாசமா நிற்காது. இந்த பதிஞானம் விளங்க பெற்ற ஞானிகள் எல்லாரும் அணைந்தோர் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த அசத்தாய உலக பொருட்கள் எல்லாம் தென்படாது. எல்லாம் அவங்களுக்கு எல்லாமே சிவமாக காணக்கூடியவங்களா இருப்பாங்க. அதை நம்ம சித்தியார் பாட்டு சொல்லும். பரஞானத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாராருன்னு சொல்லும். இதை நம்ம திருவாசகம் சொல்லும். கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ. எல்லாமே அவங்களுக்கு உலக பொருட்கள் எல்லாமே சிவமா தெரியும் அப்படிங்கிறத திருவாசகத்துல மணிவாசக பெருமான் சொல்றாரு. நம்ம அப்பர் பெருமான் சொல்லுவாரு, அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாந்தரும் ஒன்பொருளும் நீ ஓர் குலமும் சுற்றமும் ஓர் உருவும் நீ துய்ப்பனமும் உய்ப்பனமும் தோற்றுவாய் நீ அப்படின்னு சொல்லி எல்லாமே பெருமான் தான். எல்லா உறவு பொருளாலும் சரி இந்த ஜனப்பொருளாலும் எல்லாமே சாமி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஞானசம்பந்த பெருமானும் சொல்லுவாரு, அந்த பூம்பாவை அந்த எலும்பு குடத்துல இருந்து எழுந்த அந்த பூம்பாவைய அதனுடைய உருக அழக அவர் பார்க்கல. சிவபெருமானது கருணை வெள்ளத்தையே அதுல கண்டார் அப்படின்னு சொல்லி சேக்கிலார் பெருமான் சொல்வார். இப்படி சிவத்தை அணைந்து சிவமாம் தன்மை பெற்றவங்க அசத்தை காண மாட்டாங்க. இந்த உலகப்பற்ற நீக்கக்கூடிய இவராக இருக்கக்கூடிய அப்பர் பெருமான் பாண்டிய நாட்டுல பல பகுதிகளையும் எங்கும் சென்று வணங்கிட்டு சிவபெருமான வழிபட்டு காவிரி பாயக்கூடிய சோழ நாட்டுக்கு வர்றாரு. அங்க நீர் வளம் நிறைந்த பதியாகி அந்த பூம்புகளூருக்கு வர்றாரு. அங்க தேம்பொழியும் நாடுன்னு சொல்றாரு. அந்த தேம்பொழியும் நாடுன்னு தேம்பொழியும் தமிழ் அப்படின்னு சொல்லி கூட்டினா, தமிழோட கூட்டும் போது அந்த சொல்லினுடைய இன்பம், சொல் இன்பமும் நாட்டோட கூட்டும் போது அந்த பொருள் இன்பமும் நமக்கு தெரியும். புனல் சூழ் அப்படின்னு சொல்லி குடிக்கும் போது அந்த பொருணை ஆற்று வளமும் அந்த பொதிகை குற்றாலம் அந்த பொழில் வளர்ந்த சிறப்பும் நிறைந்த அந்த பாண்டிய நாட்டின் தென்புறம் பகுதிகளெல்லாம் அவர் வழிபட்டுட்டு வந்தாரு. அதில் பாடின பதியங்கள்லாம் நமக்கு கிடைக்கல. பூம்புகளூர் அது பிறவிக்கு புகழாக இருக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால புகழூர் அது நம்ம அப்பர் பெருமான் முக்தி அடைய போறத குறிப்பா உணர்த்துறாராம் அந்த புகழூருங்கிற தலம். வளநகரை பின்னும் போய் அப்படின்னா அந்த வர்ற வழியில இருக்கக்கூடிய மற்ற சோழ நாடு திருத்தலங்களை எல்லாம் வணங்கிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. பொய்கை சூழ் பூம்புகளூர் புனிதர் மலர்த்தால் வணங்கி நையுமன பரிவினோடு நாடோறும் திருமுன்றில் கை கலந்த திருத்தொண்டு செய்து பெருங்காதலுடன் வைகு நாள் எண்ணிறந்த வந்தமிழ் மாலைகள் ஒளிவார் அப்படின்னா அந்த நம்ம வந்தமிழ் மாலைகள் அந்த இதெல்லாம் நமக்கு கிடைக்கல நம்ம செய்த தவக்குறையினால. பொய்கை நடுவில் பூத்த தாமரை போல இருக்கான் அந்த பூம்புகள். புனிதர் தாள்னா அந்த புனிதர்ங்கிறத புனிதம் செய்யக்கூடியவங்களை புனிதர் சொல்லுவாங்க. புனிதம் எது அப்படின்னா தூய்மை. உயிரிழத்த இருக்கிற அந்த ஆணவ கரை அதை போக்குனா உயிர் தூய்மையாயிரும். அந்த ஆணவ கரையை போக்கக்கூடியவர். நையும் மனம் பரிவுனா மெய்ப்பொருள் தான் அந்த இறைவன் திருவருள சேரக்கூடிய அந்த நிலைய பக்கத்திலேயே இருக்கு. அந்த நிலை வந்துருச்சுங்கிறத அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால உள்ளம் கசிந்தூர் அன்போட அவர் அந்த இருந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல திருத்தொண்டு உளவார திருப்பணியும் மற்றும் பல எல்லாத்தையும் அவர் செஞ்சாரு. மெய்ப்பொருள் இறைவன் திருவடியை சேரக்கூடிய அந்த நிலையை முன்னதாகவே அறிந்து கசிந்தூரம் அன்போடு உளவார பணி செஞ்சுக்கிட்டு தேவார திருப்பதியங்கள் எல்லாம் அங்கே இருந்து அருள்னார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த திருப்பதியங்கள்லாம் வேதத்தின் பொருளையும் முடிந்த முடிவாகிய சைவ சித்தாந்த உண்மைகளையும் எடுத்து அறிவுறுத்தும் உரைப்புடையதா இருக்கு. அதான்
அதனால அதுக்கு வன் தமிழ் என்று சொல்றாரு. அப்ப பாடின தாண்டகங்கள் நின்ற திருத்தாண்டகம், நீடு தனி தாண்டகம், மன்று உறைவார் வாழ்பதிகள் வாழ்ந்தும் திருத்தாண்டகம், கொன்றை மலர் சடையார் குறைந்தடைந்த நேரிசை, துன்று தனி நேரிசை, இப்படி எல்லாம் தொகுத்து சொல்றாரு. நின்ற தாண்டகம்னா இறைவர் எல்லா பொருளுமா நீக்கமர நின்று இருக்காரு அப்படிங்கிறத காமிக்கக்கூடிய பதியங்கள். நீடு தனி தாண்டகம் அப்படிங்கும்போது இறைவனது பெருமையை சொல்ல சொல்ல நின்றுக்கிட்டே போகுமா. அதனால அந்த உண்மை பொருள் துணிவை காமிக்கிறாரா நீடு தனித்தாண்டகம் என்று சொல்லக்கூடியது. இந்த தனித்தாண்டகம்ல 2 பதியங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. மன்று உறைவார்னா சிவபெருமான் மன்று அந்த 5 தொழிலையும் செய்யக்கூடிய அருட்கூத்தை நிகழ்த்தக்கூடிய இடமா இருக்கிறதுனால அவர் இருக்கக்கூடிய பதிகள் வலுத்து திருத்தாண்டகம்னா இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய தானங்கள் எல்லாத்துலேயும் கைனைநாதனையே காணலாமே அப்படின்னு சொல்லி அந்த மகுட கருத்து துணியை ஒழிக்கக்கூடிய தாண்டகங்கள் இதை சொல்றாரு. குறைந்தடைந்த நேரிசை அப்படின்னா எனக்கு வேற புகழ் இல்லை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய உயிர் இறைவனை சென்று அடைஞ்சு எனக்கு அதான் செய்வான் தோன்றினேன் ஏழையேனே எனக்கு என்ன புகலிடம் இருக்கு அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட வேண்டக்கூடிய பதியங்கள் அது 2 பதியங்கள் கிடைச்சிருக்கு. தனி நேரிசை அதுல 3 பதியங்கள் கிடைச்சிருக்கு. இறைவன் வீற்றிருக்கின்ற திருப்பதிகளை வணங்கி போற்றி சேத்திரக்கோவை திருத்தாண்டகமும், நின்ற திருத்தாண்டகம், நீடிய தனி திருத்தாண்டகம், குறைந்தடைந்த திருநேரிசை பதியங்கள், இப்படிலாம் பதியங்கள் பாடி அருளியிருக்காரு. சேத்திரக்கோவைங்கிறது இறைவன் இருக்கக்கூடிய அந்த தலங்களுடைய பெயர்களாக வரக்கூடிய பதியங்கள் அது. இந்த தனி நேரிசையில் ஒரு பாடல், உய்த்த கால் உதயம் ததும்ப உய்த்த கால் உதயத்து உம்பர் உமை அவர் நடுங்க, அவருடைய உமை நடுக்கம் தீர, அதாவது ராவணன் கைலை மலையை எடுக்க போகும்போது அப்ப அம்மையார் அச்சம் கொண்டாங்களாம். அவளுடைய நடுக்கம் தீர வைத்த கால் அரக்கனோ தன் வானமுடி தனக்கு நொந்தான். அவர் சாமி கொஞ்சம் அந்த விரல ஊன்ன உடனே அந்த ராவணனானவன் தன்னுடைய தலையெல்லாம் உள்ள மாட்டிக்கச்சேன்னு நொந்து அழுதான். மொய்த்தக்கான் முகில்வெண் திங்கள் மூர்த்தி எண்ணுச்சி தன்மேல் வைத்தக்கால் வருந்துமென்று வாடி நான் ஒடுங்கினேனே. அப்படி பெருமானோட திருவடி தன்னோட தலைமையில வைக்கிறது. அப்பர் பெருமான் தலைமையில அவர் திருவடியை வைக்கும் பொழுது அவரோட திருமடி வலிக்குமே, என்னோட தலை கரட்டு முரடா இருக்கே அப்படின்னு சொல்லி நான் தலையை கொஞ்சம் தாழ்த்து ஒதுங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ராவணன் வைக்கும் பொழுது அவன் சாமியோட திருவடியை பத்திலாம் யோசிக்கல, தன்னோட தலை மாட்டிக்கிருச்சே அதனால வருந்தி அழுதேன். ஆனா இவர் என்ன செஞ்சாரு, பெருமானோட மென்மையான அந்த மலர் போன்ற திருவடி வருந்துமேன்னு தன்னோட தலையை அப்படியே ஒதுக்கிக்கிட்டாராம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பாட்டு சொல்லுது, பெரு விரல் இறைதான் ஊன்ற பிறை எயி நிலங்க அங்காம் தருவரை அணைய தோளான் அரக்கன் அலறி வீழ்ந்தான், இருவரும் ஒருவனாய உருவம் அங்குடைய வள்ளல் திருவடி சுமந்து கொண்டு கானக நான் திரியுமன்றே. திரு கால் பெருவரல கொஞ்சம்தான் அமுக்கினாரு. ஆனா இருவரும் ஒருவனான உருவம், அதாவது அம்மையும் அப்பனான உருவமா இருக்கக்கூடிய பெருமான் அந்த சிறு அந்த லேசான அழுத்தம் கொடுத்தத அவரால் ராவணனால தாங்க முடியாம அலறி வீழ்ந்தான். நானும் என்ன செஞ்சேன், அவர் என்னென்ன வச்சிருக்காரு, தலையில ஆறு சுமந்துக்கிட்டு இருக்காரு, அது மட்டுமா வச்சுக்கிட்டு இருக்காரு, அந்த பெரு விரல் மட்டும் அமுக்கல, அதோட 2 திருவடி, அவரோட 2 திருவடி, அது மட்டுமா அவரோட அங்கமா பாதியா இருக்கக்கூடிய அந்த இன்னொரு அம்மையோட அவங்களையும் சேர்த்து சுமக்கிறேன். இப்படி இருவர் இருக்காங்க, அவ்வளவே என் தலையில சுமந்து நான் திரியிறேனே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல நயம்பட சொல்றாரு. வினா விடை திருத்தாண்டகம் என்பது அதுல வினாவா கேட்கிறாரு, அண்டம் கடந்த சுவடும் உண்டோ, ஏருடைய கொடியும் உண்டோ அப்படின்னு இறைவனது அடையாளங்கள் பலவற்றையும் சொல்லி
நீங்க இந்த இதெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு அடியார்கிட்ட கேட்குறாங்களாம். அவங்க சொல்றாங்களாம், பதில் சொல்றாங்களாம். விரையுண்ட வெந்நீர் தான் உண்டு, கோவண ஆடை உண்டு, அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாங்க. அவரது மேனியில் பொடியும் புலித்தோல் உடையும் நுண்ணிடையால் பாகமும் இப்படி பல பல வண்ணங்களாக நான் இதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. இதுல 6 முதல்ல இருந்து 11 வரைக்கான விடையும் முதல்ல இருக்க பாட்டுக்கள் எல்லாம் வினாவுமா அமைஞ்சிருக்கும். அதுதான் வினா விடை திருத்தாண்டகம் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அப்புறம் ஆறுயிர் திருவிருத்தம், தசபுராண திருப்பதிகம், பாவநாச திருப்பதிகம், சரக்கரையோ என்று கூறக்கூடிய திருப்பதிகங்கள்லாம் இருக்கு. அந்த நிலையில சர்க்கரையோ அப்படிங்கும்போது நேருக்கு நேர சாமி விட பேசுற மாதிரி இருக்குமா அந்த சரக்கரையோங்கிற பதிகம். இப்ப நாவுக்கரச பெருமான் இப்படி திருப்பணிலாம் செஞ்சு இருக்கும் பொழுது அவருடைய நிலையை உலக அறிய செய்யணும்னு நினைச்சாரு பெருமான். அவருடைய அந்த உளவாரம் நுழைஞ்ச இடமெல்லாம் பொண்ணும் நவமணியுமா வந்து விழுந்துச்சான். அந்த செம்பொண்ணு நவமணியர் எங்கே தூரத்துல இருந்தா கூட ஒளி வீசி காணக்கூடியது. அவர் உளவார படையில வந்து விழுந்தா அவர் தெரியாமையா இருக்கும். ஆனா அவர் என்ன செஞ்சாரு, அதை எல்லாத்தையும் அந்த உளவார படையில அள்ளி அந்த கற்களோட கற்களா தாமரை பூக்கள் நிறைஞ்ச அந்த குளத்துல அள்ளி எரிஞ்சிட்டாராம். அதை ஏன் குளத்துல அள்ளி எரிஞ்சாரு அப்படின்னா, மக்கள் மற்றதை பார்த்து அதுல மயங்கிடுவாங்க. அதனால உலக நன்மையின் பொருட்டு அதை எல்லாத்தையும் நீருக்குள்ள மறைச்சிட்டாராம். அதுக்கப்புறம் விண்ணிலிருந்து மின் கொடிகள் போல் கீழே இறங்கி வருவது போல தேவகனியர்லாம் வந்து ஆடுறவங்க ஆடவும், பாடுறவங்க பாடவும், பூக்களை மலை மாறி பொழியவும், அவங்க தழுவுறது போல வந்து பக்கத்துல நிற்கிறாங்களாம். இப்படிலாம் பலதரப்பட்ட செயல்களை செஞ்சவங்களா இருக்காங்க. இந்த தேவகனியர்களை பார்த்து அவர் மயங்கலை. எப்படி அவங்கள இறை வினையா பார்த்தாரா. அதான் அவர் பாடல சொல்றாரு, புண்ணியங்கால் தீவினைகால் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்படி தீவினை போலவே நல்வினையும் பிறவிக்கு காரணமா இருக்கிறதுனால அந்த பொன் விலங்கும் இரும்பு விலங்கும் போல அந்த இருக்கக்கூடிய அந்த அரம்பையர்களை பார்த்து, நீவீர் தேவ அரம்பையர்கள் தான், இந்த இந்திரனுக்கு ஏவல் செய்யக்கூடியவங்க. அந்த இந்திரனும் திருவாரூர்ல இருக்கிற இறைவனுக்கு அடியார்களிடம் பணி செய்ய காலம் எப்ப கிடைக்கும், அந்த திருவாரூர் அடியார்கள் பணி செய்யறதுக்கு காலம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு காவ காத்துக்கிட்டு இருக்கான். நானும் அந்த இந்திரன் ஆரூர் பெருமான நேர செய்யப்பட்ட திருவாரூர் பெருமானால நேர ஆட்கொள்ள செய்யப்பட்ட அந்த தேவ ஆசிரியர் அந்த அடியார் கூட்டத்துல ஒருவேன் நான். அதனால உன்னோட செயல் எங்களுக்கு என்னிட பழிக்காது அப்படின்னு சொல்லி அந்த தேவ கன்னியர்கள்ட்ட எல்லாம் அப்படி சொல்லிடுறாராம். அப்ப இந்த நிலையில அவர் சித்த நிலை தெரியாது ஒன்றி இருந்து நினைமேன்கள் சொல்லுவாரு. அது மாதிரி அந்த உணர்வோட இருந்த அவர்கிட்ட இவங்களுடைய அந்த அரம்பையர்களுடைய செயல்கள்லாம் ஒன்றும் பழிக்காம போனதுனால அவரை வணங்கி அங்கிருந்து நீங்கி போயிடுறாங்க. இறைவனது திருவடிக்கு நினைவு அகலா அன்பு கொண்ட நாயகன் செய்வடி தைவரும் சிந்தையரா அப்படின்னா, அவருடைய சிந்தைய திருவடியில அவருடைய சிந்தையில இறைவனுடைய திருவடியே எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருந்தாரு அப்படிங்கிறத நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். அதாவது நாயகன் சேவடி தைவரு சிந்தையராகவும், செம்பொட்டாலே சார்வான தீரும் மனமுமா ஒவ்வாத சிவன்தாள்கள் தழுவிய சிந்தையராகவும், மார்பேருடையான் மலரடியே சிந்திப்பவராகவும், இன்னம்பரான் தன் திருவடியினையே நினைக்கக்கூடியவர், ஐயாரன் அடித்தளமே அப்படின்னு சொல்லி இறைவனுடைய திருவடி என் தலைமையில் வைப்பார் அப்படின்னு சொல்லி இப்படி தேவார பாடல்களை நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். சிவபெருமான் திருவடிக்கே பதிந்த நெஞ்சமும் சொல்லி நம்ம காஞ்சி புராணத்துல காமிக்கிறாங்க. இப்படி இறைவனுடைய திருவடியை அப்படியே தன்னுடைய நெஞ்சத்துல பதிச்சு பக்தி பண்ணக்கூடியவர் அந்த இருக்காரு. பக்தி செய்யறதுக்கு காரணமா இருக்கிறது அன்பு. அந்த பக்தி என்ற குணமே அன்பே வடிவாக திருவருள் நிறைவுல ஒடுங்கி
அப்படி மீளா பேரின்பத்துல திளைச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம 12ஆம் சூத்திரம் சிவஞானபதம் சொல்ற மாதிரி மாலரண்யமும் மடிந்தவரிடம் ஆலயம் தானும் அரணன தொழுமே என்ற அந்த திரு வேடத்தையும் சிவ ஆலயத்தையும் பரமேஸ்வரனாகவே கண்டு நின்ற அந்த அறிவு இச்சை செயல்கள் எல்லாம் உள்முகமா, அதாவது அகமுகமா அவர் பார்க்க ஆரம்பிச்சு அங்க சிவானந்தம் ஒன்றையே அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை நம்ம அவருடைய பாடல்ல பார்க்கலாம். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிருக்கும் மன்னம் கேட்டால்னு சொல்லி, தன்னை மறந்தால் தன்னாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளைங்கிற மாதிரி சொல்ற மாதிரி சிவபெருமான் மெய்ப்பொருளை பொருந்த வருகின்ற அந்த நிலை பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சில நாள் அங்க திருப்புகலூர்ல தங்கி இருக்காரு. திருப்புகலூர் இறைவன் தனது சேவடியின் கீழ் இருக்க செய்வார் அப்படின்னு சொல்லி முன்னை பிறவியின் உணர்வு அங்க வந்து அவருக்கு சார்ந்துருச்சு. அப்ப அங்க இருந்து பல விருத்தங்களாம் பாடுறாரு. தன்னை சரணென்று தாளடைந்தேன் தன் திருவடியே புன்னை புளிர் புகழூர் அண்ணல் செய்வன கேண்மின்களோ என்னை பிறப்பறுத்து என் வினை கட்டறுத்து ஏழ் நரகத்து என்னை கிடக்க விட்டான் சிவலோகத்து இருத்திடுமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படி அந்த இறைவன் பூம்புகழூர்ல இருக்கும் பொழுது அவருக்கு தன்னுடைய இறைவன் திருவடி நிலை சேரக்கூடிய காலம் நெருங்கிருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சு அங்கே இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அந்த நிறைவு தாண்டாகமா எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணினல்லால் கண்ணிலேன் மற்றோர் கலை கண்ணில்லேன் கழலடியே கைதொழுது காணினல்லால் ஒன்னுள்ளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகளூர் மேவிய புண்ணியனே என்று ஒவ்வொரு பாடல்லையுமே உன்னடிக்கே போதுகின்றேன் என்று மாறி மாறி சொல்லி அதே அந்த மகுடமாக அமைந்த பதிகமாக அமைஞ்சிருக்கு. இவருடைய அவதார வருடம் பார்த்தோம்னா 575 மார்ச்சில் தோன்றினார் என்று சொல்லப்படுது. அவருடைய குருபூஜை தினமான நாள் என்னன்னா சித்திரை சதயம், அதாவது 656 ஏப்ரல் 24 சித்திரை சதயத்தன்று அவர் இறைவன் திருவடி நிழலை ஆயுச்சம் அடைஞ்சார்னு சொல்லப்படுது. திருச்சிற்றம்பலம்.